2016 முடிஞ்சிருச்சு. புத்தாண்டு வருது. புத்தாண்டு வந்தா என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரம் பொங்கல் வருதுன்னு அர்த்தம். ஒரு 2 வருஷங்களா அந்த பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்த முடியாம தமிழர்கள் பயங்கர கொதிப்புலயும் கோபத்திலயும் இருக்காங்க. அவங்க தங்களோட எதிர்ப்பை வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது கூடவே சில செலிபிரிட்டிஸும் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சாதாரணமா பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னா அது பெரிய அளவுல கவனிக்கப்படுறது இல்ல. ஆனா ஏதாவது ஒரு செலிபிரிட்டி ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதுல இருந்து ஒரு பிரச்சனையே கிளம்பும். ஆனா நம்ம எஸ்டிஆர் சிம்பு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா தமிழருடைய கலாச்சாரம், தமிழர்களோட பாரம்பரியமான விளையாட்டு அப்படின்னு கருதப்படுற இந்த ஜல்லிக்கட்டை 2 வருஷமா நடத்த விடாம வச்சிருக்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் சரி, கோர்ட்டும் சரி, கவனம் செலுத்த வேண்டிய ஏகப்பட்ட டைட்டான பிரச்சனைகள் நம்ம நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஜல்லிக்கட்டுல மட்டும் தடை விதிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சு அதை இவ்வளவு நாள் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அவசியம்? இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு உண்டான கெத்தான விளையாட்டு மட்டும் இல்ல, மாட்டினங்களை அழியாம காக்கிற ஒரு பாரம்பரிய முறை. அதனால இந்திய நாட்டோட குடிமகனா ஒவ்வொரு தமிழனும் நீதித்துறையை மதிக்கதான் செய்யறான். ஆனா தமிழ் கலாச்சாரத்தை மீறிய மதிப்பா இது இருக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது நம்ம இந்திய இறையாண்மையே பாதிக்கும் அப்படிங்கறத சம்பந்தப்பட்டவங்க, அதாவது ஒரு சில அமைப்பினர் அவங்கள அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் உணர்ந்துக்கணும். இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு பல தமிழர்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க. வர தை பொங்கல் அப்போ இறைவன் அருளால இந்த ஜல்லிக்கட்டு தடை நீங்கி எல்லா தமிழ் மக்களும் சந்தோஷமா ஜல்லிக்கட்டை நடத்துவாங்க அப்படின்னு நம்புறேன்னு எஸ்டிஆர் தெரிவிச்சிருக்காரு. போராட்டம் நடத்தட்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு என்று கருதி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் அதை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. எனவே அதிகாரபூர்வமான ஒரு புதிய சட்டமே கொண்டு வந்தோம். அதையும் எதிர்ப்பதற்காக ஜல்லிக்கட்டு என்றால் என்ன என்றே தெரியாது, மண் வாசனையே தெரியாதவர்கள், மேநாட்டு நாகரிக ஆதிக்கத்தில் மூழ்குபவர்கள், நுண்ணாக்கு ஆங்கிலத்திலே பேசுபவர்கள், குளிர்சாதனம் பண்ணப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு மாடு துன்புறுத்தப்படுகிறது என்று பொய்யாக பேசுகிறார்கள். வந்து ஜல்லிக்கட்டை பார்த்தால் துன்புறுத்தப்படுவது மாடானது மனிதனா என்பது தெரிய வர. உண்மையிலே இப்போது ஜல்லிக்கட்டு விஷயம் என்பது நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறது. ஜட்மெண்ட் ரிசர்வ்டு. நல்லபடியாக தீர்ப்பு வரும் என்று நம்புகின்றேன். வருமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. தீர்ப்பு நல்லபடியாக வந்தால் சுலபமாக உடனடியாக ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடத்தி விடலாம். மைம் என்பது உலக மொழி. இதில் எப்போ துவங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ முதல் மனிதன் பிறந்தானோ அப்பயும் பிறந்திருக்கும்.